மகன்கிட்ட மூத்த மகன்கிட்ட மகன் தான் இவர். அவர் தகப்பனங்க, அவர் தாய் எங்க? அவர் தாய் வெளிய என்னட்ட 2010 பிறந்தவர் 11 விட்டுட்டு போனவள் தான் வரல. அவள் வேறு கல்யாணம் கட்டித்தாவா வேண்டி சொன்னாவோ எங்கிட்ட நீங்கள் புள்ளியல் நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, புள்ளியல் எனக்கு தேவையில்லை வேண்டிட்டு போனவ தான். போய் இன்னும் ஆள் இல்லை. அவள் வேறு கல்யாணம் கட்டித்தாங்க. நீ தாவப்பெரிய இருந்தேந்து பார்த்து தாவரும் வேறு கல்யாணம் கட்டி. தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு ஆயத்தியம்லாம் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்ற கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் வளமையாக சொல்கிறது தான் சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். 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 அம்மாவோட பேர் என்ன? புஷ்பராணி. புஷ்பராணி. அம்மாவோட கணவர் இறந்து வைத்தார். அவர் சின்னல்லி. எனக்கு 26 வயசில் அவர் மோசம் வைத்தார். அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள். எத்தனை பொடியன்னு எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? அவங்க சின்னனிலே அவரும் இறந்துட்டார். மூத்தாளுக்கு 9 வயசு, அடுத்த ஆளுக்கு 5 வயசு 7, அடுத்த ஆளுக்கு 5, அடுத்த ஆளுக்கு ஒரு வயசு இல்லை 2 வயசு ஷாவுக்கு. அப்போ ஷாவுக்கு நான் அவ்வளோ வரையும் நல்லா கஷ்டப்படுத்தான் வளர்த்து அவங்க எல்லோரும் கட்டித்தாங்க கல்யாணம். இப்போ இவர் 2000 பேர் மகன்கிட்ட மூத்த மகன்கிட்ட மகன் தான் இவர். அவர் தகப்பனங்க, அவர் தாய் எங்க? அவர் தாய் வெளிய என்னட்ட 2010 பிறந்தவர் 11 விட்டுட்டு போனவள் தான் வரல. அவள் வேறு கல்யாணம் கட்டித்தாவா வேண்டி சொன்னாவோ எங்கிட்ட நீங்கள் புள்ளியல் நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, புள்ளியல் எனக்கு தேவையில்லை வேண்டிட்டு போனவ தான். போய் இன்னும் ஆள் இல்லை. அவள் வேறு கல்யாணம் கட்டித்தாங்க. நீ தாவப்பெரிய இருந்தேந்து பார்த்து தாவரும் வேறு கல்யாணம் கட்டி அவரும் குழந்தைகளை வச்சு அவரும் காலு மேலே அவருக்கும் கொஞ்சம் அவர் ஒன்றும் வரலை. வாரு பார்ப்பார் ஒன்றும் தாரல. மோனை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. அவங்களும் கஷ்டப்பட்ட குடும்பம்தான். அவரை நான் தான் 11 ரூபாய்க்கு அங்கால புல் பிடுங்கி கஷ்டப்படுத்தான் இவரை வளர்த்து படிப்பிக்கேன். 9ஆம் ஆண்டு படிக்காரு. 9ஆம் படிக்கிறாரா? எந்த ஸ்கூலில் படிக்கிறார்? ஆயத்தியமலை. இப்போ கஷ்டப்பட்டா இப்போ உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் வர படிப்புக்கு உதவி செய்கிறவங்களா? அவங்களே எல்லாரும் குடும்பத்தை பார்ப்பாங்களா, நம்மளை பார்ப்பாங்களா ஐயா? அவங்களும் கொஞ்சம் என்னவும் தந்து போட்டு போவாங்க. 500 600 ஒரு கேட்டால் ஒரு கிளாஸுக்கு போகிறதுக்கு காசு, ஒரு டியூஷன் இருக்க காசு ஆண்டா 5 ரூபா பற்றி தந்து போட்டு போவாங்க. வேறு ஒரு உதவியும் இல்லை. அது காணுமா நமக்கு? காணாது. இப்போ எனக்கும் 59 வயசாக போயிடுச்சு. வேற எம்பச்சி வளர்க்கன். அதான் நீங்கள் என்ன ஏதெண்டான ஒரு உதவி செய்யுங்க. படிப்பு இங்கே டியூஷன் கிளாஸுக்கெலாம் போகிறவர். தம்பி வணக்கம். அப்பா வணக்கம். தம்பியோட பேர் என்னப்பா? தனுஜன். கிட்ட பார்ப்போம். தனுஜனாப்பா. தம்பி எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 9. எந்த ஸ்கூலப்பா படிக்கிறீங்க? ஆயத்தியம்ல. நீங்கள் டியூஷன் கிளாஸுக்கெலாம் போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? பவனதீவா. என்னத்தில் போகிறீங்க? பஸ்ஸில். பஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க காசு? இங்கே இருந்து அங்கே போகிறது போய் வர 140 ரூபா. போய் வர 140. என்ன மற்றது என்னென்ன பாடத்துக்கு போகிறீங்க? எந்த நாளும் போகிறதா? என்ன விளக்கம்? இல்லாட்டி 2 நாள் கிழமையில் 2 நாள் போகிறதா? கிழமையில் 3 நாள். எப்போ போகிறீங்க? புதன் சனி ஞாயிறு. புதன் சனி ஞாயிறு போகிறீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாத ஃபீஸா லீவ் தீட்டுருக்குல? இல்லை ஒவ்வொரு நாளும் காசு கட்டுறதா? மாதம் எவ்வளவு? 500 ரூபா.
மாதம் 500 ரூபா. என்னென்ன பாடத்துக்குன்னு சார்? மேக்ஸும் சயின்ஸும். மேக்ஸிமம் சயின்ஸுக்கும் போகிறோம் நீங்கள் என்ன? மாதம் 500 ரூபா என்ன? அந்த 500 ரூபா யார் சார் உங்களுக்கு? அம்மா. அம்மாவா சார் அது? அம்மா தான் சொல்கிறேன். அம்மா சார் என்ன? அம்மா சார். இப்போ அம்மாவுக்கு யார் காசு கொடுக்குறது? அம்மாவோட விளக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அம்மாவோட இதுகள் துயரங்கள், அம்மான்றீங்க சொந்த துயரங்கள் ஏதாவது தெரியுமா, உணர்றீங்களா? அதில் கொஞ்சம் சொல்ல முடியுமா, பயிர முடியுமா? அம்மா களத்துக்கு தான் போகிறேன், நெல் வாங்கலாம், அப்புறம் புல் பிடுங்க போவோம், அப்புறம் முந்தி கோழி வச்சுருந்தேன், இப்போ கோழியில் முந்தி கோழி வளர்க்குறது, இப்போ கோழியும் இல்லாதால இப்போ புல் பிடுங்க அப்படி எல்லாம் போகிறேன் களத்துக்கு வந்து. அப்படி தான் வேறு கச்சானா இப்போ அவ்வளோதான். காலையில் சாப்பிட்டீங்களா? ஓ. என்ன சாப்பிட்டீங்க காலையில்? சோறு. சோறு தானே. இப்போ நீங்கள் 2 பேரும் இப்போ எங்கே இருக்கிறீங்க? இப்போ இந்த இந்த வீட்டில் இருக்கீங்க. இந்த வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க? நான் அம்மாவும் தான். வேறு யார்? அந்த அந்த வீடு கட்டிக்காங்க அவங்க குடியோ இல்லை. எங்களை சித்தப்பாக்கு. சித்தப்பாக்கலாம். சித்தப்பாக்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? படிப்பு செலவு, குப்பிகள், பேக்குகள் அதெல்லாம் ஷூ எல்லாமே தராங்களா? இல்லை. ஒன்றுங்க தருவாங்க ஷூ தரவங்க. மற்றவங்களோட கியூஆர்லாம் தனிப்பதிவு தானே அவர் கியூஆர்லாம் தராங்க கொடுத்துருவோம். கியூஆர் தராங்க. அந்த காசுகள் எடுத்து தான் நாங்கள் சோப்பு பண்ணுறதா சீனி சாமான்கள் பண்ணுறதாலும் அந்த காசு தான். 4250 ரூபா தராங்க. சரி சரி. ஆனால் பிச்சை சம்பளம் 300 ரூபா. 300 ரூபா தராங்க. மாதம் தருவாங்க உடனே. அப்போ நம்ம ஆடியோ செலவோட கொஞ்சம் கதைப்போம் என்ன? ஓ அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். இப்போ எங்களோட ஆய்ச்சியம்மலை வடக்குக்குள்ள அவங்க வச்சு கொண்டு வராங்க. நீண்ட காலமாக அவை திருமணம் செஞ்சு அவைக்கு 4 குழந்தைகள் பிறந்தாப்புல அவரோட கணவர் இறந்து விட்டார். அது ஆதியிலே இருந்து அவள் கடும் கஷ்டம் தான் பட்டு கொண்டு வராவு. ஏற்கனவே 4 பிள்ளைகளை அவள் தான் அந்த காலத்துக்கு போய் புல் பிடுங்க போய் இப்படி கூலி தொழிலுக்கு போய் தான் அந்த பிள்ளைகள் 4ஐயும் வளர்த்து இப்போ பெரிய ஆளாக்கி அவங்க கல்யாணம் போய்த்தாங்க. இவர் இப்போ மூத்தபடி என்ற மகன் கல்யாணம் கட்டி கொண்டிருக்கக்குள்ள அவள் மனுஷி வழியே போகணுன்னு சொல்லி அவர் விரும்பி வழியை அனுப்பி வைத்தவர். அவள் வழியே போய் 2-3 வருஷத்தால் அவள் வீட்டை வரல, வேற ஒரு ஆளோட தொடர்பாகி வேறு கல்யாணம் கட்டி அவள் போய்த்தாவும். அதுக்கு பிறகு எங்களோட அப்பா கொஞ்சம் காலமாக இருந்து பார்த்தாரு. மராணி அவரும் வேறொரு கல்யாணம் கட்டிட்டு அவரும் போய்த்தார். இப்போ இந்த பொடியனை அவங்களோட அப்பம்மா தான் வளர்த்து கொண்டு வராவும். இப்போ என் கஷ்டம்தான் பட்டு கொண்டு இருக்கிறாவே. அங்கே இங்கே ஓடி அவள் நான் நேரத்தோடையும் கஷ்டப்பட்ட அந்த பிள்ளைகளையும் வளர்த்து இப்போ திருப்பியும் இந்த பேர பொடியனையும் கஷ்டத்தை மத்தியில் வளர்த்து கொண்டிருக்கிறாவும். அதான் இப்போ என்னட்ட சில நேரம் சந்திச்சு காயப்பாவும் 6 நிறுவனங்கள்ட்ட எதுவும் உதவி எடுத்துடலாமாண்டு. அப்போ இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கக்கூடாது. இந்த ஆள் வந்து என்ன கேட்டு கொண்டு இருந்தார். நாங்கள் 3 பிள்ளைகள் எடுத்தாங்க, எங்களுக்கு 3 குடும்பத்தை நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி. அப்போ நானும் சரியாண்டு எங்களோட பேரை கொடுத்து எங்களை நான் கூட்டிக் கொண்டு எங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக கட்டாயமாக உதவி செய்யலாம். என்ன கணக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட நிலைமையை உங்களுக்கு பார்த்தாலும் விளங்கும். நானும் இப்போ 5 வருஷ காலமாக நானும் இந்த ஊரிலிருந்து கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு எங்களுக்கு என்றால் நீங்கள் உங்களால் என்ற உதவிகளை பார்த்து செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். சரி அண்ணன், சரி தம்பி. இந்த பதிவை நாங்கள் போடுறோம். பார்க்குற உறவுகள் யாரும் வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்தாங்கன்னு சொன்னால் வர்ற நாட்களில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் உங்களையே சந்திக்கிறோம். ஆர்டிஸ்ட் தலைவரோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். சரி தானே தம்பி? கவனமாக நீங்கள் சரியா? சரி தம்பி, ரைட், ஓகே. எங்களோட வீடியோவில் வந்து பார்க்குற உறவுகள் தம்பிமார்கள் எங்களோட வீடியோவில் கொஞ்சம் பயிரும் பட்சத்தில் வந்து வருகிற காலங்களில் வந்து விருக்கமாயப்பாடு இருக்கிற குடும்பங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விடிவெளி ஒன்று கிடைக்கும். எனவே எங்களோட வீடியோ வந்து பயிருங்க தம்பி. நம்ம அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போமா? நன்றி.